வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலார் தமிழ் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்னைக்கு பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூவோட விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்துக்கோ, சாமிக்கோ, பூஜைக்கோ, அலங்காரத்துக்கோ பூக்கள் வாங்க போகிறீங்கன்னா செலவு அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா பூக்களோட விலைகள் ரொம்பவும் குறையல. நேற்று மூர்த்த நாளுங்கிறதுனால அதிகமாக இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ 500 ரூபாய், முல்லைப்பூ 1 கிலோ 400 ரூபாய், ஜாதி மல்லி 1 கிலோ 400 ரூபாய், கனகாம்பரம் 1 கிலோ 700 ரூபாய், பிச்சிப்பூ 1 கிலோ 450 ரூபாய், பன்னீர் ரோஜா 1 கிலோ 120 ரூபாய், நாட்டு ரோஜா 1 கிலோ 160 ரூபாய், அரளிப்பூ 1 கிலோ 250 ரூபாய், சாமந்தி பூ 1 கிலோ 250 ரூபாய், சம்மங்கிப்பூ 1 கிலோ 180 ரூபாய், செவ்வந்தி பூ 1 கிலோ 200 ரூபாய், தாமரைப்பூ ஒன்று 20 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கக்கட்டான் பூ 1 கிலோ 350 ரூபாய், பட்டன் ரோஸ் 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனையாகுது. நந்தியாவட்டம் பூ ஒரு பாக்கெட் 60 ரூபாய்க்கு விற்பனையாகுது. மறிக்கொழுந்து ஒரு கட்டு 30 ரூபாய், தாமரை கொழுந்து ஒரு கட்டு 30 ரூபாய், துளசி இலைகள் ஒரு கட்டு 20 ரூபாய், செம்பருத்தி ஒரு கட்டு 20 ரூபாய், செம்பகப்பூ ஒன்று 15 ரூபாய்க்கு விற்பனையாகுது. மாதவி பூ 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கோழிக்கொண்டை பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனையாகுது. அருகம்புல் மாலை ஒன்று 10 ரூபாய்க்கு விற்பனையாகுது. வாடாமல்லி 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனையாகுது. அடுத்ததாக வாழை இலை ஒன்று இன்னைக்கு 10 ரூபாய்க்கு விற்பனையாயிட்டு இருக்குங்க. பூக்களோட விலைகள் நேற்று இருந்ததை விட கிலோவுக்கு 100 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் குறைஞ்சிருக்குங்க. ஆனால் ரொம்பவுமே குறையல. ஆவணி மாசங்கிறதுனால மூர்த்த நாள் இருக்கிறதுனால பூக்களோட விலைகள் குறையாம இருந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கூட நீங்கள் பூக்களை லாபமாக வாங்கணும்னா மொத்த விலை கடைகளில் உதிரி பூக்களாக வாங்கி நீங்கள் வியாபாரத்துக்கு வச்சுக்கோங்க. வீட்டுக்குன்னா உங்களுக்கு பூவாவும் மாலையாகவும் கட்ட தெரியும்னா அப்படி கட்டினீங்கன்னா உங்களுடைய செலவுகளை குறைச்சிக்கலாம். விரிஞ்ச பூக்களாக வாங்கினீங்கன்னா விலை குறைவு, அன்னன்னைக்கு பயன்படுத்தணும். மொட்டுக்களாக வாங்கினீங்கன்னா 2 நாட்கள் வச்சு பயன்படுத்தலாம். ஆனால் விலை அதிகமாக இருக்கும். இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்களை பாருங்கள். நன்றி.